நண்பர்களே, தி கிரேஸ் ஆஃப் ஹெவன் நம்ம இதுவரைக்கு முதல் அதிகாரத்தில் சாப்டர் 1 அதில் உள்ள 10 குறள்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தி கிரேஸ் ஆஃப் ஹெவன் வான் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் உள்ள 10 குறளையும் சேர்த்து ஒரே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வான் சிறப்பு அப்படின்னு சொல்றது சில பேர் மழையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில புத்தகங்களில் போட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த கடைசி குறள் 10வது குறளை நம்ம வாசி பார்த்தோம்னா வாட்டர் சரவுண்ட்ஸ் த எர்த் ஹெவன்ஸ் டஸ் மேன் அப்படின்னு நான் மொழிபெயர்த்திருக்கேன் என்னுடைய புத்தகத்தில். இதை ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருக்குறள் இங்கிலீஷ் கப்லெட்ஸ் என்ற முறையில் இதை ஆங்கிலத்தில் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் தான் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மொழிபெயர்ப்பு தமிழில் எப்படி குறள் அமைக்கப்பட்டிருக்கோ அதே வடிவத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது 2 வரிகளில் 2 லைனில் முதல் வரியில் 4 வார்த்தையும் 2வது வரியில் 3 வார்த்தையும் கொண்டு, அதாவது 4 சீர் 3 சீர் 7 சீர்கள் கொண்ட அந்த குறள் எப்படி இருக்குமோ அதே போன்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதை நான் இதற்கு முன்னாடி உள்ள எல்லா குறளையும் சொல்லியிருக்கேன். எப்படின்னா குறள் வெண்பா அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் இலக்கணத்தை பயன்படுத்தி வள்ளுவர் இந்த குறள்களை எழுதியிருக்கிறார். 1330 குறள்களும் 133 அதிகாரங்களில் ஒரு புதுவிதமான இலக்கணம், அதுக்கு பேர் குறள் வெண்பா. இந்த குறள் வெண்பான்னு சொல்ற இலக்கணத்தை பயன்படுத்தி வள்ளுவர் 1330 குறளையும் எழுதியிருக்கிறார். இந்த குறள் வெண்பா இலக்கணம் வள்ளுவருக்கு முன்னாடியும் இல்லை, வள்ளுவருக்கு பின்னாடியும் அது உபயோகப்படுத்தப்படலை. வள்ளுவர் மட்டும் அதை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த 1330 குறள்லையும். இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அதே மாதிரி வார்த்தைகளை கொண்டு அதில் இருக்கக்கூடிய 4 சீர் 3 சீர் 7 சீர்களை அப்படியே ஆங்கிலத்தில் 7 வார்த்தைகளில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கடினமான காரியம். இதை பல வருடங்களாக முயன்று இந்த ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டு வந்து பழனிப்பா பிரதர்ஷனால போன வருடத்துக்கு முந்தின வருடம் இது ரிலீஸ் ஆச்சு. இந்த புத்தகத்தில் நான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய முறை கப்லெட்ஸ். ஆங்கிலத்தில் இதற்கு இணையான ஒரு இலக்கணம் அப்படின்னு சொன்னோம்னா கப்லெட் அப்படிங்கிறது 2 அடிகள் கொண்ட ஒரு பாடல். 2 அடிகளில் கடைசி முதல் அடியில் உள்ள கடைசி வார்த்தையும் 2வது அடியில் உள்ள கடைசி வார்த்தையும் ஒன்றாக இருக்கணும், அதாவது ரிதிமிக்காக இருக்கணும். இல்லை அப்படின்னா 2 மீட்ரிக் லெவலில் சரியாக இருக்கணும். மீட்டர் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் சிலபிள்ஸ், மேலே ஒரு 10 சிலபிள் இருந்தால் கீழே 10 சிலபிள், 4 இருந்தால் 4 சிலபிள். வார்த்தைகள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வார்த்தைகளை நான் வள்ளுவருடைய குறள் அடிப்படையிலே மொழிபெயர்த்திருக்கிறேன். அதாவது இந்த குறள் வெண்பா அதையும் பயன்படுத்தி கப்லெட்டினுடைய இலக்கணத்தையும் பயன்படுத்தியிருக்கிறேன். அதை நேற்று நான் சொன்னேன். இதில் வந்து நான் எப்படி அதை பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துலாம். இதில் 2வது அதிகாரத்தில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க 2வது அதிகாரத்தில் இதை நேற்றும் நான் சொன்னேன். 16 ஆஸ்பெக்ட்ஸாக இதை பிரிச்சிருக்கேன். அதாவது 1330 குறளையும் 133 அதிகாரங்களில் அடக்கப்பட்ட அந்த குறள்களை 16 அதிகாரங்களில் ஹெட்டிங்ஸில், அதிகாரம்னு சொல்ல முடியாது, ஹெட்டிங்கில் நான் அதை பிரிச்சிருக்கேன். அதில் வந்து இந்த ஹெட்டிங், அதாவது 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ள ஹெட்டிங் பேர் ஆட்டிடியூட்னல் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது கண்ணோட்டம், ஒரு மனோ கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் வள்ளுவர் இந்த குறள்களில் சொல்கிறார். இதில் இந்த கிரேஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லி இது சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பிரைஸ் ஆஃப் த ஆல்மைட்டி, அல்லது கடவுள் வாழ்த்து அப்படின்னு முதல் அதிகாரத்தில் சொல்லிட்டு 3வது அதிகாரத்தில் இந்த கிரேட்னஸ் ஆஃப் கான்டினென்ட்ஸ், அதாவது நம்ம கடவுளுக்கு என்ன செய்யணும், கடவுளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படின்னு நடுவில் வர்றது மழையை பற்றி பேசுறதை விட கிரேஸ் ஆஃப் ஹெவன் வான் சிறப்புங்கிறத பற்றி பேசுறாரு. வான் அப்படிங்கிறது மழையை குறித்து தான் பேசியிருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு சரியான விளக்கம் வேணும்னா அதுக்கு தான் நான் ஆரம்பிச்சேன். அந்த 10வது குறளை பார்த்தோன்னா அது தெளிவாக புரிஞ்சிடும். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அப்ப நீரை பற்றியும் சொல்லிட்டாரு, வான் பற்றியும் சொல்லிட்டாரு. நீரை பற்றி சொல்ல
சொன்ன வள்ளுவர் வான் பற்றியும் சொல்றாரு. நீரின்றி அமையாத உலகம், நீரின்றி அமையாத உலகனின் நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு, வானின்றி அமையாத ஒழுக்கு. இதை நான் மொழிபெயர்த்திருக்கிறது, வாட்டர் சரவுண்ட்ஸ் எர்த், ஹெவன்ஸ் டஸ்ட் மேன். அதாவது ஹெவன்ஸ் சரவுண்ட்ஸ் மேன். அப்போ அந்த வான் சிறப்பு அப்படிங்கிறது இந்த கிரேஸ் ஆஃப் ஹெவன் தான் அப்படிங்கிறது. அதுக்கு முந்தின குரலை பார்த்தாலும் இது புரியும். தானம் தமம் இரண்டும் தங்கா வியன் உலகம், வானம் வழங்காதெனி, ஆர்ம்ஸ் ப்ரேயர் நாட் யூஸ்ஃபுல் இஃப் கிரேஸ் ஃபெயில்ஸ். அதை அப்படி மொழிபெயர்க்கலாம். அப்போ இங்கே சொல்கிறத பார்த்தா வானம் அங்கிறது இவர் வான் சிறப்பு அப்படிங்கிறது கடவுளுடைய சிறப்பை தான் இவர் இங்கே சொல்ல வர்றார். வானுங்கிறது தண்ணீரை பற்றியது இல்லை, கடவுளை பற்றியது. தி கிரேஸ் ஆஃப் ஹெவன் சொல்லி அதனால தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். இப்போ அன்பு அன்னை இதயமாக, அன்பு வடிவமாக ஒரு பாடலை முதல்ல கேட்டீங்க. அதனுடைய ஒரு சின்ன வரியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி வணங்குவோம் அப்படின்னு அந்த பாட்டில் பாடுறாங்க. கடவுளில் கருணை, கருணையில் கடவுள். இதை மனித குலம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. கடவுளில் கருணை இருக்கணும், கருணையில் கடவுள் இருக்கணும். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வணங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஒன்றே குலம் என்று பாடுவோம் அப்படிலாம் பாடக்கூடிய அந்த பாடலில் இந்த வரிகள் வருது. இதனுடைய அர்த்தம் என்ன? எதிர்பார்ப்பு. மனிதர்கள் மத்தியில் கடவுள் ஒரு அன்பு வடிவமாக வரணும், அன்பு வடிவமாக வரணும், அன்னையினுடைய இதயமாக வரணும் அப்படின்னு சொல்லி இதை பார்க்குறோம். அது எப்படி இருக்கணும்னா, ஒரு அன்னையினுடைய இதயம் அது ஒரு இன்ட்யூஷனல் லவ். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. என்ன பிரச்சனை, என்ன ஒரு போராட்டம், என்ன ஒரு நோய் இருந்தாலும் அன்னை தன்னுடைய குழந்தைகிட்ட காட்டக்கூடிய ஒரு அன்புங்கிறது வந்து அதுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது, ஒரு அடைப்பே கிடையாது, யாராலையும் தடுக்க முடியாது. இன்ட்யூஷனல். அது மிருகங்கள்கிட்ட கூட அந்த அன்பு இருக்கு. அதை யார் கொடுத்தா? கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு மிக மிக ஒரு 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 ஸ்ட்ரீம் போன்ற ஒரு அன்பு, அது வழிந்து ஓடக்கூடிய ஒரு அன்பு. இந்த அன்பை வந்து எப்படி இன்னொரு வகையில் சொல்ல முடியும் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட சிலுவையில் அறையிறாங்க. அறையும் போது அவருக்கு தெரியல, அவங்க மன்னியும். இப்படி சொல்ல முடியுமா? இது ஒரு அன்பு இதயம். இதை தான் ஒரு அன்பு இதயம்னு சொல்லலாம். அன்னையினுடைய வடிவம், அன்பின் இதயம். இதுதான் ஒரு கடவுளினுடைய கருணை, அல்லது ஒரு கருணையிலே கடவுளுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த முதல் குறளை பாருங்க. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரா பாற்று. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரா பாற்று அப்படின்னு போட்டிருக்கு. இதை தான் வள்ளுவர் எழுதுனது. அதை நான் மொழிபெயர்த்திருக்கேன். As descended from heaven, God is everlasting water. இது யோவான் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் பைபிளில் இருக்கு. அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட ஒரு பெண் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் உட்கார்ந்துருக்க இடத்துல வந்து ஒரு சமாரிய பெண் தண்ணி எடுக்கிறதுக்காக வர்றான். அந்த பெண்கிட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் ரொம்ப தாகமாக இருக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண் சமாரிய பெண், இவர் ஒரு யூதருங்கிறதுனால தண்ணி யூதர்கள் பொதுவாக சமாரியர்கிட்ட வாங்கி குடிக்க மாட்டாங்க. இயேசு அதை கேட்கறதுனால அவங்க பயந்துக்கிட்டே இந்த லேடி ஜீசஸ் கிட்ட சொல்றா, யூதர்கள் நீங்கள் வாங்க மாட்டீங்களா, குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு. ஜீசஸ் சொல்றாரு, அப்படிலாம் சொல்லாத, நான் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்டே ஒரு எவர்லாஸ்டிங், அதாவது லிவிங் வாட்டர் என்கிட்ட கேட்டிருப்பேன், நானே உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை அந்த பெண் பின்னாடி தான் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் அவர் சொல்றாரு. போய் நீ உன்னை திருத்தி நல்லபடியாக வாழ அப்படிங்கிறாரு. இங்கே அவர் சொல்றது, நான் ஒரு லிவிங் வாட்டரை உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றது அவருடைய இறப்பை பற்றி தான் அங்கே அவர் குறிப்பிடுறாரு. ஸோ அவர் எப்படி இறப்பாரு? தன்னுடைய இரத்தத்தை சிந்திட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய ஒரு தொடக்கம் அங்கே தெரியுது.
இதுதான் as descended from heaven God has everlasting water. வானத்திலிருந்து இறங்கி வந்த God has everlasting water. கடவுள்கிட்ட அந்த ஒரு விதமான அன்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வான் சிறப்புல முதல் குறளை வள்ளுவர் சொல்றாரு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரா பாற்று. இது மழையை பற்றி சொல்லல, கடவுளை பற்றி சொல்றாரு. அடுத்த குறளும் அதை பற்றி தான் இருக்கு. whoever drinks of him will never hunger. இதுவும் அதை தொடர்ந்து வர்றதுதான். இதில் எப்படி மொழிபெயர்த்திருக்க அப்படின்னா செமான்டிக்கல் அப்ரோச்சை பயன்படுத்தி தான் அதை மொழிபெயர்த்திருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா as descended from heaven அதில் 7 சிலபிள் மேலே இருக்கு. God has everlasting water அப்படிங்கிறதுல 7 சிலபிள் இருக்கு. அது மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த குறளில் பார்த்தீங்கன்னா whoever drinks of him 5 சிலபிள் இருக்கு. will never hunger 5 சிலபிள் இருக்கு. இந்த சிலபிள் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நான் என்னுடைய இன்ட்ரோடக்டரி வீடியோலையும் சொல்லியிருக்கேன், நேற்று எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஆங்கிலத்தில் வாவல்ஸ் இருக்கும். அந்த வாவல்ஸ் வந்து 5 வாவல் சவுண்ட், 5 வாவல் லெட்டர்ஸ் இருக்குது. அதுலேருந்து 12 வாவல் சவுண்டு வருது. அந்த வாவல் சவுண்டு எங்கே வருதோ அது ஒரு சிலபிளாக பிரிக்கப்படும். அப்படி தான் நம்ம சிலபிள் பிரித்து பார்க்குறோம். அது மாதிரி வரும். எக்ஸஸ் சிலபர்ஸ் அல்லது எக்ஸஸ் சிலபிள்ஸ் அதை எடுத்தாலும் அதனுடைய மீனிங் மாறாது அப்படிங்கிற நிலைமையில் இருந்தால் அதையும் நம்ம எடுத்து கப்பல்களை கொண்டு வரலாம். அப்படியே இங்கே மொழிபெயர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னும் தொடர்ந்து நம்ம இந்த ஒவ்வொரு இதுக்கும் உள்ள சிலபிள்ஸை பற்றி பார்க்காம தொடர்ச்சியாக நம்ம இதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, விண் இன்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. ஃபெயிலிங் யூசிங் heavenly water results unquenched hunger. இந்த பசிங்கிறத ஹங்கர்னு நம்ம மொழிபெயர்த்திருக்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர்னு அவர் சொல்லிட்டு பசிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்றாரு. அதனால தான் அந்த மொழிபெயர்ப்புல இப்படி மொழிபெயர்த்திருக்க. ஃபெயிலிங் யூசிங் heavenly water results unquenched hunger. இது ஏற்கனவே நான் சொன்னதுதான். இந்த heavenly water அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய கடவுளை நம்ம புரிஞ்சுக்கிற முடியல அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற இந்த லிவிங் வாட்டரை நம்ம புரிஞ்சுக்க முடியலன்னா, அது ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டது தான் கடவுளுடைய இன்ட்ராக்ஷன். நமக்கும் கடவுளும் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் வந்து எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டது. மத தலங்கள் நமக்கு உதவியாக இருக்கலாம். இன்ட்ராக்ஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது இன்ஸ்டிடியூஷன் நமக்கு பல விதங்களில் உதவியாக இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு பாலத்தை அதை அமைச்சு கொடுக்கவே முடியாது. அது ஒரு மீடியேட்டராக இருக்கவும் முடியாது. ஒரு மீடியேஷனுக்காக உருவாக்கப்பட்டதும் இல்லை. கடவுள் மனிதனோட, தனி மனிதனோட கடவுள் தொடர்பு கொள்றதுக்கு தான் பேர் ப்ரேயர்னு சொல்கிறோம். இதை மத்திய 6:6 எடுத்து நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். தனியாக போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கதவை பூட்டிட்டு யாருக்கும் தெரியாத உங்களுடைய பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணும்போது அவர் எல்லாருக்கும் தெரிகிற விதமாக உங்களுக்கு பலன் அளிப்பார்னு சொல்லி மத்திய 6:6 ஜீசஸே சொன்ன அந்த வார்த்தைகளை எடுத்து ஏற்கனவே உள்ள குறள்களை நான் சொல்லியிருக்கேன். அப்போ மதத்தினுடைய அடிப்படையோ அல்லது மதத்தினுடைய சார்போ கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்புல வரல. மதத்தினுடைய நிறைய காரியங்கள் நிறைய பேருக்கு பயன்படலாம். இட் இஸ் நாட் த மோனோபொலி ஆஃப் எனிபடி. கடவுள் இஸ் நாட் த மோனோபொலி ஆஃப் எனிஒன். காட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தா அவர் he is not for a particular person, particular sect, particular caste அப்படின்னு சொல்றது நம்ம நிலைநிறுத்தவே முடியாது. He is for everyone. He is not an exclusive property of anyone. He is for the world. He is for everyone. He is for the universe. God is for everyone. He is not the monopoly of any particular sect. So he is for everybody. ஒரு சில மதங்களில் இருந்து வந்த சில விஷயங்களை பல பேர் யூஸ் பண்ணுறோம். ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அப்படிங்கிற மெடிசினல் ஆஸ்பெக்டில் நிறைய விஷயங்கள், பல நல்ல கருத்துக்கள், நல்ல மருத்துவ குறிப்புகள் பல விதமான மத புத்தகங்கள்ல இருந்து வந்திருக்கு. அது இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. இட்ஸ் நாட் அன் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பர்டிகுலர் ரிலிஜன். அது எல்லாருக்கும் உள்ளது. இங்கே நான் சொன்ன இந்த அன்பின் வடிவமாக வந்து அவர் சொன்ன கருத்துக்களும் எல்லாருக்கும் பொருந்தும், அவர் சொன்ன விஷயங்களும் எல்லாருக்கும் பொருந்தும். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு பாலத்தை அவங்களே அமைச்சு அவங்க வாழ்ந்தாங்கன்னா அது அவங்களுக்கு பொருந்தும். இட் இஸ் நாட் பிலாங்கிங் டு சம் ரிலிஜன் and it is not required that the particular person who has taken that thought to go to some religious place to
do it. இதை அவன் செய்தானா he will automatically be known by the people that he has been doing something individually with God அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறத நம்முடைய அர்த்தம். அடுத்தது பாருங்க, 4வது குறள்ல ஏரில் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குந்தி கால். Receive abundant heavenly water, mind sets right அப்படின்னு அந்த மொழிபெயர்த்திருக்காங்க. இது எல்லாம் ஒரே கருத்தை தான் சொல்லுது. Receive abundant heavenly water, mind sets right. If you receive God in such a way that he is lovable towards you, your mind sets right. உங்களுடைய மனங்கள் சரியாக மாற்றப்படும். நீங்க சரியான வழியில செய்யறதுக்கு கடவுள் உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்து உங்களுடைய மைண்டையே மாத்திரும். அதான் அதனுடைய அர்த்தம். கெடுப்பதும் கெட்டார் சார்வாய் தாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இது proper appropriation of water helps free distribution. Proper appropriation of water helps free distribution அப்படின்னா அதை மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த கடவுளுடைய அன்பை, நம்ம ருசிச்சு கொண்ட அன்பை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், அதாவது மற்றவங்களுக்கு எப்படி நம்ம வாழ்க்கை மூலமா காட்டுறோம் என்கிறது தான் நம்ம உண்மையிலே அதை அப்ரோப்ரியேட் பண்ணியிருக்கோமா என்கிறத உலகத்துக்கு காட்டும். அடுத்தது பாருங்க, விசும்பின் துளி வீழின் அல்லாவர் அங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. இஃப் heaven doesn't care, no herbs grow. இதுலையும் மழையை பற்றி இல்லை, ஹெவனை தன்னுடைய கிரேஸை வெளிப்படுத்தலைன்னா ஒரு புல் பூண்டு கூட உலகத்தில் முளைக்காது அப்படின்னு சொல்றது சொல்ல வர. கிரேஸுங்கிறதே கடவுள் காட்டுற கிரேஸ்னா கருணை, இரக்கம். இந்த இரக்கம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, யாரெல்லாம் தன்னால செய்ய முடியாது, தான் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிற மனுஷங்களுக்கு சொந்தமானது தான் இந்த கிரேஸுங்கிறது தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு கடவுள் காட்டக்கூடிய ஒரு கருணை, ஒரு நிலைப்பாடு. அதைத்தான் நம்ம கிரேஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். Even sea gets fried if heaven overlooks. இந்த கிரேஸ் கடவுள்கிட்ட இருந்து வரல அப்படின்னா மிகப்பெரிய சீ கூட, அவ்வளவு தண்ணி இருக்கக்கூடிய கடல் தண்ணி கூட வற்றி போகுமா. அப்போ கிரேஸுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. இதை 2 விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று காஸ்மிக் லெவலில் புரிஞ்சுக்கலாம், மைக்ரோ காஸ்மிக் லெவலையும் புரிஞ்சுக்கலாம், மேக்ரோ காஸ்மிக் லெவலையும் புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையானதாகவும் புரிஞ்சுக்கலாம், இந்த உலகத்தில் தேவையான ஒரு விஷயமாகவும் புரிஞ்சுக்கலாம். இந்த வள்ளுவர் சொன்னது 2 விதத்திலையும் புரியக்கூடிய ஒரு காரியம். It can be understood as a microcosmic one or as a macrocosmic one. Next one, சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோர்க்கும் ஈண்டு. Unless water properly used, worship goes waste. இந்த ஒரு குறளையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பூசனை செல்லாது, சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு. Unless water properly used, worship goes. இந்த அன்பை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கிரேஸை கரெக்டா புரியலனா worship goes waste. நம்ம படிக்கக்கூடிய worship வேஸ்டா போயிடுது. worshipனா என்னது அப்படிங்கிறத நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த குறள்ல worship, கடவுளுக்கு உகந்த worship என்னது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த கடவுளுக்கு உகந்த, அவர் எனக்கு உகந்த worship என்னது அப்படின்னு சொல்றாரு. அது பைபிள்ல இருந்து கூட நான் விளக்கம் சொன்னேன். ரோமர் 12:1 இருந்து, உங்களுடைய அவயங்களை, உங்களுடைய பாடியை, உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும், உங்களுடைய பாடியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் அவருக்கு உகந்ததாக, கடவுளுக்கே உகந்ததாக ஹோலியா ஒப்பு கொடுக்கிறது தான் அவருக்கு உகந்த வர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உள்ள குறள்ல நம்ம பார்த்தோம் நேற்று. அடுத்த குறள் பாருங்க, தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதினின். ஆர்ம்ஸ்
பிச்சை கொடுக்குறது, ப்ரேயர், ஜெபம் பண்ணுறது நாட் யூஸ்ஃபுல். இந்த ரெண்டுமே யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். எப்போனா இஃப் கிரேஸ் ஃபெயில்ஸ், கடவுளுடைய கிருபை ஃபெயில் ஆகி போச்சு அப்படின்னா இது ரெண்டுமே யூஸ் இல்லாமல் போயிடும். அது இந்த குறள் சொல்லுது. நீர் என்று அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அது மாதிரி ஹெவனுடைய கிரேஸ் இல்லாமல் மனுஷர்கள் வாழ முடியாது. மனுஷரை சுற்றி கிரேஸ் இருக்குது, உலகத்தை சுற்றி நீர் இருக்குது அப்படின்னு வள்ளுவர் ரெண்டையும் கம்பேரிட்டிவ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 10 குறள்லையும் இந்த விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறார். கிரேஸ் ஆஃப் ஹெவன், ஹெவனுடைய கிரேஸ், ஹெவன் கொடுக்கக்கூடிய கருணை அங்கே ஒரு விஷயத்தை தான் பற்றி வள்ளுவர் தெளிவாக பேசுகிறார். இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். அடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.